அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாப்பாடு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ நம்ம வெளியெல்லாம் எங்கேயாச்சும் போயிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் இருக்காது சமைக்கிறதுக்கு, நம்மளுக்கு ரொம்ப பசிக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு வைக்கிற சமையல் தான் அரிசியும் பருப்பு. கொங்கு ஸ்பெஷல் அப்படின்னாலே அரிசியும் பருப்பு. அதை நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா? அரிசி பருப்பு செய்கிறதுக்கு நிறைய பொருளெல்லாம் எது தேவையில்லை, சிம்பிளாக இருந்தால் போதும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூண்டு இடித்து வச்சுக்கணும். பூண்டு 2 சீரகம். இதுதான் அரிசியும் பருப்புக்கு தேவையான சமையல். சரிங்களா? இப்போ நான் செய்ய போகிறேன். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நம்ம குக்கரில் சீக்கிரம் வச்சு எடுத்துடுறோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மண் சட்டியில் தான் செய்வாங்க. இப்போ எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பு மண் சட்டியில் தான் செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் நம்ம அவசரத்துக்கு குக்கரில் வச்சிடறோம். சரிங்களா? இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு காய்ட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். அந்த தக்காளி கூடவே பார்த்தீங்கன்னா பூண்டு 2 சீரகம். இது கண்டிப்பாக போட்டிங்கன்னா தான் அரிசி பருப்பு நல்லா இருக்கும். சரிங்களா? பூண்டு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இறால் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, எல்லா பிரியாணி சாப்பிட்றோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவசரத்தில் நம்ம செய்ய முடியாது. அதுக்காக கண்டுபிடிச்சது தான் நம்மளுடைய கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு. கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா அவசரம் அப்படின்னாலும் அரிசி பருப்பு தான் செய்வாங்க. சரிங்களா? அவசரமாக செஞ்சாலும் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ணி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜன் கூட அவங்க அம்மா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அரிசி பருப்பு செஞ்சு காமிச்சாரு. நம்ம வீடியோலலாம் பார்த்தோம். அது பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருந்தது. இன்றைக்கி நான் அரிசி பருப்பு செய்கிற எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ தக்காளி வெங்காயம் வணங்கிட்டு இருக்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். சரிங்களா? நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினா தான் டேஸ்ட் வரும். அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு சைட் டிஷ் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையை வேவிச்சு அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன். சரிங்களா? முட்டையை வேக போட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிட்டு இருக்குது. எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளே போனால் நாதேகவுண்டன் புதூர் அப்படிங்கிறது எங்கள் சொந்த ஊர். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் தான் சமைக்கும். ஒன்றுமே இருக்காது, விறகடுப்பில் மண் சட்டியில் தான் சமைக்கும். ஆனால் அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கோயம்புத்தூர் அப்படின்னு என்று சொன்னாலே எங்கள் அரிசியும் பருப்பு சாப்பாடு தான். அதை அடிச்சுக்கிறதுக்கு இன்னும் எந்த சாப்பாடு வரல. சரிங்களா? எத்தனை பிரியாணியை சாப்பிட்டாலும் சரி, மட்டன் பிரியாணி எத்தனை சாப்பிட்டாலும் சரி, நம்ம அரிசியும் பருப்பு சாப்பிட்ற மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கரண்ட் லைட்டு கூட எங்கள் வீட்டில் இல்லை, விளக்குத்தான் அதில் தான் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். அடுப்பு பக்கத்துலேயே தான் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம்.
அப்போல்லாம் பார்த்திங்கன்னா திண்ணை பெருசாக கட்டி விட்ருப்பாங்க, இல்லாட்டி திண்ணையில் உட்காந்து சாப்பிடுவோம். அப்படி ஒரு காலகட்டம் அதெல்லாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு நான் அளந்து தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். இப்போ நம்ம வந்துங்க எல்லாம் கலக்கி வச்சாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? உப்பு போட்டு நல்லா கலக்கி உப்பு பார்த்துக்கணும், இல்லாட்டி உப்பு எச்சா போயிடும். உப்பு எச்சா போனால் அரிசி பருப்பு சாப்பாடு நல்லாவே இருக்காது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்தமல்லி 5-6 நறுக்கி வச்சு அதை அப்படியே மேலே தூவிக்கலாம். தூவிட்டா நல்லா மணமாக இருக்கும் அந்த சாப்பாடு. கொத்தமல்லி தூவினா நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சம் உப்பு பத்தில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் பருப்பு கலக்கி வச்சுட்டேன். இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். நம்ம அவசரத்துக்கு செய்கிற சாப்பாடு இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். அரிசியும் பருப்பு ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா. எங்கள் அக்கா வந்திருக்குது இன்னைக்கு. எங்கள் அக்கா வந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குது. இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம்? அரிசியும் பருப்பு சாப்பாடு சாப்பிட போகிறோம். ஒரு பக்கம் அரிசியும் பருப்பு ஆகிட்டு இருக்குது, ஒரு பக்கம் முட்டை வெந்துட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ நாங்களாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் லைட்டும் கூட இல்லை. அந்த விளக்கில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு சந்தோஷம். ஆகட்டும், ரெடியாகிட்டு வரேன். இப்போ அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு முட்டை வெந்துட்டு இருக்குதுங்க. முட்டைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் முட்டை சாப்பிட்டா நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை தழை, இதை போட்டு நான் தாளித்து முட்டை எடுத்து அப்படியே நான் வணக்கிடுவேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு செய்யும்போது தொட்டுக்கிறக்கெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மட்டை ஊறுகாய்னு ஒரு மட்டையில் ஒரு ஊறுகாய் வரும். அந்த ஊறுகாய் தொட்டுக்கிட்டு தான் நாங்கள் அரிசியும் பருப்பெல்லாம் சாப்பிடுவோம். சரிங்களா? இப்போ நம்ம சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ செய்கிறோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மட்டை ஊறுகாய் மட்டும்தான், அதை தான் தொட்டுக்கிட்டு அந்த சாப்பாடே சாப்பிடுவோம். செம டேஸ்ட்டாக இருக்குது அந்த மட்டை ஊறுகாய். இப்போல்லாம் அந்த மட்டை ஊறுகாய் இருக்குதா இல்லையான்னு தெரியல. இப்போ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த காலத்துலலாம் இருந்துச்சு. சாப்பாடு ரெடியாகிட்டு காமிக்கிறேன். சரிங்களா? குக்கர் விசில் வந்துட்டு இருக்குது. இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பு சாப்பாடு செஞ்சால் அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றி தான் சாப்பிடுவோம். தயிர் அப்படியே கெட்டி தயிராக இருக்கும் பார்த்துங்க. மண்சட்டியில் தான் போட்டு வச்சுருப்பாங்க அப்போ எங்கள் பாட்டி எல்லாம். அப்போ தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இருக்காது, செய்ய மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே கெட்டி தயிர். பாலெல்லாம் அப்போ சுத்தமான பாலாக இருந்துச்சு, கறவை பால். இப்போல்லாம் எப்படி இருக்குதா? நான் பாலே வாங்குறதில்ல, சொசைட்டியில் இங்கே வாங்கிக்குவோம் தயிரெல்லாம். இப்போல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல நம்மளுக்கு. தயிர் ஊற்றி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குது, இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த தட்டத்தை வலித்து அப்படியே சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த தயிரை அப்படியே வலித்து அந்த தயிர் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆத்தா இருந்தாங்க. ஆத்தா வந்து அரிசி பருப்பு செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே கொஞ்சம் துண்டு துண்டாக வெட்டி அரிசி பருப்புக்குள்ளே போடுவாங்க. ஆனால் நான் போட மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. ஆனால் ஆத்தா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் சாப்பிட்ருக்குறோம், சூப்பராக இருக்குது. ஆத்தா வந்து கோயம்புத்தூர் தான். சரிங்களா? கோயம்புத்தூர்காரங்க தான். அவங்களும் சூப்பராக சமையல் செய்வாங்க. ஆத்தா இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. இறந்து கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமைக்கிறோம் பார்த்தீங்களா, சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு சமைச்சோம்னா அந்த சாப்பாடு நல்லாவே இருக்காது. அப்படியே அந்த சாப்பாட்டுக்குள்ளேயே நம்ம போயிடணும். அப்படி சமைச்சாதான் அந்த சாப்பாடு ருசியாக இருக்குது. சரிங்களா?
இப்போ முட்டை அந்த பக்கம் வெந்துட்டு இருக்குது. அதுக்கு கிரேவி வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். மக்களே நான் என்னன்னு சொல்றது, இங்க பாருங்க அரிசி பருப்பு எப்படி தான் ரெடியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுடைய அரிசி பருப்பு சாப்பாடு. சரிங்களா? இப்போ நான் தட்டத்தில் ஓட்டு உங்ககிட்ட வரேன். பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அரிசி பருப்பும் முட்டை அப்படியே நான் வணக்கி எடுத்துருக்கிறேன். இப்போ அரிசி பருப்பு எந்த டைம்லலாம் நம்மளுக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மழை வரும்ல, மழை வர்றப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோயம்புத்தூரில், முக்கியமாக கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அரிசி பருப்பு சாப்பாடாக தான் இருக்கும். அப்போ நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அரிசி பருப்பு தான் செய்வாங்க. இப்போ எங்கள் வீட்டில் நான் வந்து அரிசி பருப்பு செஞ்சுருக்கிறேன், டேஸ்ட் பார்க்குறேன். சரிங்களா? பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறேன். சூடாக இருக்குது பார்க்குறேன். இதுக்கெல்லாம் வந்துங்க மட்டை ஊறுகாய் இருக்கணும். மட்டை ஊறுகாவை அப்படியே இது பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு இந்த சாப்பாடு ஒரு வாரம் சாப்பிட்டு அந்த ஊறுகாய் அப்படியே தொட்டு வச்சுக்குவோம். சூப்பராக இருக்கும். எனக்கு எங்கெங்கேயோ போகுது ஞாபகமெல்லாம். அப்போல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விறகடுப்பு தான், விறகடுப்பில் தான் சமைப்பாங்க. இன்னும் எங்கள் அம்மாலாம் விறகடுப்பில் தான் சமைச்சிட்டு இருக்குது. கேஸ் எல்லாம் அதுக்கு பற்ற வைக்க தெரியாது இன்னுமே. அந்த காலத்து மனுஷி. அரிசி பருப்பு நான் சாப்பிட போகிறேன். டேஸ்ட்டு சும்மா அள்ளுது. சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க கூட அரிசி பருப்பு செஞ்சிடும். கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா, பாப்பா நான் வெளியே இருக்கிறேன் ஏதோ ஒரு சாப்பாடு செய்ய அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது கூட அரிசி பருப்பு தான் வைக்கும். அடாடாடாடாடாடா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் தினம். மகளிர் தினம் அன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் அரிசி பருப்பு சாப்பாடு. எத்தனை பிரியாணி வந்தாலும், எத்தனை பெரிய ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டாலும் இந்த சாப்பாட்டுக்கு ஈடுணையே எங்கேயுமே கிடையாது. சரிங்களா? அப்பா சாமி இருக்கு வர்றேன். இப்போ எங்கள் அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குது. அரிசி பருப்பு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லும். இந்த சாப்பிட்டு பாரு, கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குது. சரிங்களா? நம்மளுடைய கொங்கு ஸ்பெஷல் பிரியாணி என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பு சாப்பாடு. சரிங்களா? நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் சார் செஞ்சாங்க. அதை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே அப்படி சாப்பிடணும் போல் இருந்தது. ஏக்கா எப்படி இருக்குது? செமையாக இருக்குது. நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரிங்களா? பாய்.